திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. உச்சநீதிமன்றத்திற்கு 5 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற நீதிபதியாக கோவை மூத்த வழக்கறிஞர் வி. மோகனா நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த வி. மோகனா உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நம்ம தமிழகத்திலிருந்து தேர்வாகும் 2வது பெண் நீதிபதி வி. மோகனா ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. 5 புதிய நீதிபதிகளை கொலீஜியம் பரிந்துரை செய்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 5 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த வி. மோகனா உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இந்த 5 நீதிபதிகளோட முழு விவரங்களையும் சொல்லுங்க. வணக்கம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான கொலிஜிய கூட்டம் மே 22, 27 தேதிகளில் நடைபெற்றது. அதில் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசேகர் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வி. மோகனா, இதனிடையே மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் சச்சிதேவா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற நீதிபதி அருண் பள்ளி ஆகிய 5வரையும் அடுத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தது. இந்த பரிந்துரையை ஏற்ற மத்திய அரசு தொடர்ந்து இந்த பரிந்துரைக்கு தற்போது அவர்களை 5 பேரையும் நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். இந்த 5 பேரும் நாளை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.